2021 ஜனவரி தொடங்கி டிசம்பர் வரை ஒவ்வொரு மாதமும் பரபரக்க வைத்த மாதங்களாகத்தான் கடந்திருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல், ஆட்சி மாற்றம், கொரோனா உச்சம், அதனைத் தொடர்ந்து இயற்கை சீற்றங்கள் என பல முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. 2021ஆம் ஆண்டின் நினைவின் நிழலை திரும்பி பார்க்கலாம். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தனது காத்திருப்பை முடித்து ஆளும் கட்சியாக மாறியது. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் 133 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 159 இடங்களை பிடித்து திமுக தமிழக ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்தது. தளபதி என்று கட்சியினரால் அழைக்கப்பட்டு மேயர், அமைச்சர், துணை முதலமைச்சர் என பல பதவிகளை வகித்திருந்தாலும் மு.க. ஸ்டாலின் முதன்முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்றார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என தனது முழு பெயரையும் கூறி அவர் பதவியேற்றார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் 2021 ஏப்ரலில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 66 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக மாறியது. 234 இடங்களில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 75 இடங்களில் வெற்றி பெற்றன. தனிப்பெரும் தலைவராக திகழ்ந்த ஜெயலலிதா இல்லாத நிலையில் இரட்டை தலைமையின் கீழ் இயங்கிய அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்களில் வெற்றி பெற்றது. கோவை தெற்கு, நெல்லை, நாகர்கோவில், மொடக்குறிச்சி தொகுதிகளில் பாரதிய ஜனதா வென்றதன் மூலம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது அக்கட்சி. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதன்முறையாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட், முதன்முறையாக காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நீர்வளத்துறை தனியாக உருவாக்கப்பட்டது. சமூக நலத்துறை என்பது சமூக நலம் மற்றும் பெண்கள் உரிமைத்துறையாக மாற்றப்பட்டது என பல மாற்றங்களை 2021 சட்டப்பேரவை கண்டது. தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதன்படி 2021 செப்டம்பரில் சமூக நீதி நாளை ஒட்டி முதலமைச்சர் மற்றும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உள்ள ஊழியர்கள் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு ஒதுக்கீடு இருந்த நிலையில் பொறியியல், கால்நடை, சட்ட படிப்புகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். மேலும் அவர்களின் கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்றது. டெல்டா வகை கொரோனா பெருமளவில் பரவி வந்த சூழலில் ரெம்டெசிவிர் மருந்துக்கான தட்டுப்பாடு மிக பெரும் அளவில் இருந்தது. ரெம்டெசிவிர் வாங்குவதற்காக சென்னையில் மக்கள் விடிய விடிய காத்திருந்த சம்பவங்கள் அரங்கேறின. 2020 மார்ச் முதல் 2021 ஜூலை மாதம் வரை தமிழக பாரதிய ஜனதா தலைவராக பதவி வகித்த எல். முருகன் 2021 ஜூலை 7ஆம் தேதி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை, மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக 2021 ஜூலை மாதம் அண்ணாமலை பதவியேற்றார். எல். முருகன் மத்திய இணை அமைச்சரானதை அடுத்து அண்ணாமலை கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். 2020 ஆகஸ்ட் மாதம் காவல்துறை பணியை விட்டு விலகி பாரதிய ஜனதாவில் சேர்ந்த இவர் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். திமுக வெற்றி பெற்று ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்தபோது தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்று மிகப்பெரும் உச்சத்தில் இருந்தது. மருத்துவமனைகளில் இடம் கிடைக்கவில்லை. இடம் கிடைத்த நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் மருத்துவமனைகள் திணறின. இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் திமுக அரசுக்கு இருந்தது. தமிழ்நாட்டின் 15வது ஆளுநராக ரவீந்திர நாராயண ரவி பொறுப்பேற்றது 2021 செப்டம்பர் மாதத்தில். முன்னதாக நாகாலாந்து மாநில ஆளுநராக கடந்த 2019 ஆகஸ்ட் முதல் 2021 செப்டம்பர் வரை அவர் பதவி வகித்தார். தமிழ்நாட்டின் 15வது ஆளுநராக 2021 செப்டம்பர் 18ஆம் தேதி ஆர்.என். ரவி பதவியேற்றுக் கொண்டார். 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பின்பான தேர்தல் தோல்வியை எதிர்கொண்ட அதிமுகவுக்கு பிப்ரவரியில் சிறையிலிருந்து வெளிவந்த சசிகலா பெரும் சவாலாக பார்க்கப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறைவாசம் முடித்து பெங்களூரு சிறையிலிருந்து வெளியே வந்த சசிகலா நீண்ட பயணத்திற்கு பிறகு சென்னை வந்தடைந்தது அக்கட்சியினரிடையே பேசுபொருளாக அமைந்திருந்தது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கான உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு
மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கோரி தமிழக சட்டமன்றத்தில் செப்டம்பர் மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜன் தலைமையில் குழு அமைத்து ஆய்வு செய்து அதன் பரிந்துரைகள் அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டன. கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பாஜக ஆளாத மாநிலங்களின் முதலமைச்சர்களிடம் இந்த பரிந்துரைகள் அளிக்கப்பட்டன. பெண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணம், திருநங்கைகளும் மாற்றுத்திறனாளிகளும் இலவசமாக நகர பேருந்துகளில் பயணிக்கலாம் என்பன உள்பட பல தேர்தல் வாக்குறுதிகளை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நிறைவேற்றியது. அரசியலுக்கு எப்போது வருவார் என்ற கேள்வியுடன் அவரது ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் தேர்தலுக்கு முன்பாக தனது ரஜினி மக்கள் மன்றத்தை கலைத்தார். அத்துடன் இனி அரசியலில் ஈடுபட போவதில்லை என்று உறுதியுடன் கூறி தனது அரசியல் பிரவேசத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். 2021 கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தமிழகத்தில் தீவிரமாக நடைபெற்றது. தொடக்கத்தில் தடுப்பூசி கிடைப்பதில் காலதாமதம் இருந்ததால் முகாம்கள் முன்பாக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க நேர்ந்தது. அதன் பிறகு மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டன. தற்போது அனைத்து அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளில் எந்த நேரத்திலும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நகைச்சுவை நடிகர் விவேக் எதிர்பாராத விதமாக மாரடைப்பால் காலமானது திரை உலகினரையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. விவேக் மரணம் குறித்து சர்ச்சைகள் எழுப்பப்பட்ட நிலையில் அவர் தடுப்பூசி போட்டுக்கொண்டது காரணம் அல்ல என்று ஆய்வுக்கு பின் மருத்துவத்துறை அறிவித்தது. தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசன், பாலச்சந்தருக்கு பிறகு திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்துக்கு வழங்கப்பட்டது. விருதை தன் குருவான பாலச்சந்தருக்கு அவர் அர்ப்பணித்தார். அதே மேடையில் அவரது மருமகனும் நடிகருமான தனுஷும் 2வது முறையாக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார். டிசம்பர் 8ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே விமானப்படை ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. ஹெலிகாப்டரில் பயணித்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா மற்றும் 11 பேர் உயிரிழந்தனர். வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க பிபின் ராவத் சென்றபோது இந்த விபத்து நேரிட்டது. வீரமரணமடைந்த முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத் ஆகியோரது உடல்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படை தளபதிகள், பல்வேறு நாடுகளின் தூதர்கள் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செலுத்தினர். நாட்டின் வீர மகன்களின் இழப்புக்கு பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிருடன் மீட்கப்பட்ட ஒரே நபரான குரூப் கேப்டன் வருண் சிங் 1 வார கால சிகிச்சை பலனின்றி பின்னர் காலமானார். இந்த துயரத்துக்கு மத்தியில் உடனடியாக மீட்புப் பணியில் உதவிய நஞ்சப்பச்சத்திரம் மக்களுக்கு ராணுவ தரப்பில் பாராட்டுகளும் கிடைத்தன. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த பிப்ரவரி தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி வரை 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது. 7ஆம் கட்ட அகழாய்வில் 3000த்திற்கும் மேற்பட்ட தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மீன் சின்னம் பொறித்த சுடுமண் உறைகிணறு, முத்திரை நாணயம், போர்வாள், அணிகலன்கள் உள்ளிட்டவை முக்கிய கண்டெடுப்புகளாக பார்க்கப்படுகின்றன. தேர்தல் வாக்குறுதிப்படி கொரோனா நிவாரண உதவியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 4000 ரூபாயை வழங்கியது திமுக அரசு. 2 தவணைகளாக இந்த கொரோனா நிவாரண நிதி ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்பட்டன. இத்துடன் கொரோனா நிவாரண தொகுப்பும் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியது 2021 தான். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் மறு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்திற்கு பிறகு சாலை விபத்தில் இறந்த ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜின் மரண வழக்கு விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வீடுகள், தொடர்புடையவர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொள்ளப்பட்டது. முறைகேடாக சொத்து சேர்த்த புகாரில் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், கே. சி. வீரமணி, எம். ஆர். விஜயபாஸ்கர், தங்கமணி மற்றும் சேலத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் இளங்கோவன் ஆகியோர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொள்ளப்பட்டது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் இயல்பை விட அதிக மழை பொழிவு இருந்தது. சென்னையில் 200 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை பெய்ததாக தமிழக அரசு தெரிவித்தது. நவம்பரில் 100 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருந்தது. 2 நூற்றாண்டில் 4வது முறையாக இந்த அளவுக்கு மழை பதிவாகி இருந்தது.
2021 வடகிழக்கு பருவமழை காலத்தில் எதிர்பாராத காட்சிகளை காண நேர்ந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே துடையூர் கிராமத்தில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் அவ்வழியே பயணித்த பெண் மருத்துவர் சத்யா நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த மழைக்காலத்தில் சென்னை, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்பட பெரும்பாலான மாவட்டங்களில் சாலைகள் ஆறுகளாக மாறியதை காண முடிந்தது. நவம்பர் மாதம் தமிழகம் முழுவதும் இதுவரை காணாத மழை வெள்ளத்தை சந்தித்தது. பாலாற்றில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உட்பட பாலாறு ஓடிய மாவட்டங்களில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தமிழகத்தில் எந்த மாவட்டமும் விதிவிலக்கின்றி அனைத்து நகரங்கள், கிராமங்களில், சாலைகளிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. தென்மேற்கு பருவமழையில் அதிக மழைப்பொழிவை பெற்ற கன்னியாகுமரி மாவட்டம் வடகிழக்கு பருவமழையிலும் மிக பெரும் பாதிப்பை சந்தித்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் அனைத்து நீர்நிலைகள், அணைகள், குளங்களில் ஏற்கனவே தண்ணீர் நிரம்பியிருந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையிலும் அதிக மழை பொழிந்ததால் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. நெல்லையில் பழமை வாய்ந்த பள்ளியின் கழிவறை சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது. விபத்தை அடுத்து தாளாளர், தலைமை ஆசிரியை, கட்டட ஒப்பந்ததாரர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். விபத்தின் தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் பள்ளி கட்டடங்களின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு மோசமான கட்டடங்களை இடிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. கோவையில் 11ஆம் வகுப்பு மாணவி ஆசிரியரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொடர்ச்சியாக கரூரிலும் சென்னையை அடுத்த மாங்காட்டிலும் மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டனர். இதுபோன்ற நிகழ்வுகளால் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, உதவி எண்களை அறிவிப்பது போன்ற நடவடிக்கைகளில் அரசு இறங்கியது. மதுரை புதுநத்தம் சாலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தில் இணைப்பு பாலத்தின் ஒரு பகுதி 2021 ஆகஸ்ட் மாத இறுதியில் இடிந்து விழுந்தது. விபத்தில் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ஹைட்ராலிக் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறே காரணம் என்று சொல்லப்பட்ட இந்த விபத்தில் 3 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விபத்தில் 3 மாதங்களுக்கு பிறகு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆடுதிருடிய கும்பலை விரட்டிச் சென்ற திருச்சி நவல்பட்டு காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர வைத்த நிகழ்வாக இருந்தது. காவலர் படுகொலையில் 2 சிறுவர்களும் சம்பந்தப்பட்டிருந்தனர் என்பது இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சங்குளத்தில் 2021 பிப்ரவரி மாதம் பட்டாசு விபத்து நேரிட்டது. 20க்கும் அதிக அறைகள் தரைமட்டமான இந்த விபத்தில் 16 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 30க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். பட்டாசு தயாரிப்பில் விபத்துகள் தொடர்வதும் உயிர்கள் பலியாவதும் நீடித்துக் கொண்டே இருப்பது கந்தக பூமியின் சோகமாக நீடிக்கிறது. நடுத்தர சாமானிய குடும்பங்களை தக்காளியின் விலை தவிக்க வைத்த நிகழ்வு நவம்பர் மாதத்தில் நிகழ்ந்தது. தக்காளியின் விலை கிலோ 100 ரூபாயை கடந்து விற்பனையானதால் குடும்பங்கள் பெரும் அவதிக்கு ஆளாகின. தொடர் மழையால் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களும் பாதிக்கப்பட்டதால் தக்காளியின் விலை உயர்வு நவம்பர் முழுவதுமே கடுமையாக இருந்தாலும் பின்னர் சற்றே குறையத் தொடங்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து 2021 ஜனவரியில் கடலுக்கு சென்ற மீனவர்களில் 4 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். அக்டோபர் மாதம் கடலுக்கு போனவர்களில் இலங்கை கடற்படை மூழ்கடித்த படகால் ராஜ்கிரண் என்ற மீனவர் உயிரிழந்தார். மேலும் 2 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர். இதனால் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட நேர்ந்தது. தமிழகத்தில் 35 மாவட்டங்களில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 2021 ஜூன் மாதம் 100 ரூபாயை கடந்து விற்பனையானது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெட்ரோல் விலை சாமானியர்களுக்கு சுமையாக மாறியது. அண்ணாத்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பு அக்டோபர் மாதத்தில் நடிகர் ரஜினிகாந்த் திடீர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் ஏற்பட்ட பிரச்சனையால் சிகிச்சை பெற்ற பிறகு அவர் குணமடைந்து வீடு திரும்பினார். நடிகர் கமல்ஹாசன் கொரோனா பாதிப்புக்குள்ளானார். அமெரிக்கா சென்று திரும்பிய நிலையில் கொரோனா பாதிப்புக்குள்ளான அவருக்கு லேசான அறிகுறிகளே இருந்ததை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர் வீடு திரும்பினார். சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க நடிகர் விஜய் சைக்கிளில் வந்தது பேசுபொருளானது. வீட்டின் அருகிலேயே வாக்குச்சாவடி இருந்ததை சைக்கிளில் செல்ல காரணம் என சொல்லப்பட்டாலும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அவர் சைக்கிளில் வந்தார் என சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டன.
கொரோனா கட்டுப்பாடுகளாக 50 விழுக்காடு பார்வையாளர்கள் திரையரங்குகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 2021 நவம்பர் 1ஆம் தேதி முதல் 100 விழுக்காடு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஆயினும் சார்பட்டா பரம்பரை, ஜெய்பீம், உடன்பிறப்பே, ஜெகமே தந்திரம் உட்பட 16க்கும் அதிக திரைப்படங்கள் ஓராண்டில் OTTயில் வெளியாகின. 2019 இருந்து நடந்த தேர்தல்களில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற திமுக இதன் தொடர்ச்சியாக 2021 9 மாவட்டங்களில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் பெரும்பான்மை இடங்களை வென்றது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் ஆகியவற்றின் தொடர் வெற்றியாக இது அக்கட்சியினரால் கருதப்பட்டது. திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற மே மாதத்தில் கொரோனா பாதிப்பு மிக பெரும் உச்சத்தில் இருந்தது. மே 21ஆம் தேதி தினசரி கொரோனா பாதிப்பு 36,000 என்ற உச்சத்தை எட்டியிருந்தது. கட்டாயம் தமிழ் தெரிந்திருந்தால்தான் அரசு பணி, குரூப் தேர்வுகளில் தமிழ் பாடத்தாள் கட்டாயம் என்ற அறிவிப்புகள் 2021 தான் வெளியாகின. பயிர்க்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழுவினரின் கடன் தள்ளுபடி என திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. கொடுமையான டெல்டா கொரோனாவின் உச்சத்தை கடந்து பருவமழையின் தீவிரத்தை சமாளித்து கொஞ்சம் ஆஸ்வாசப்பட்ட நேரத்தில் ஒமைக்ரான் வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறது. இந்த சவாலையும் எதிர்கொள்வோம் ஒன்றிணைந்து.